எல்லா பாவங்களுமே அந்த அதிகாலை பொழுதிலே சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலமாக நீங்கி விடுகிறதா. சூரிய ஒளியினை அந்த உடம்பிலே வாங்கி கொள்வதன் மூலமாக நம்முடைய உடம்பானது அந்த ஆன்ம பலத்தினை பெறுகிறது. ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது சூரியனை ஆன்மகாரகன் என்றே சொல்லுவார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, அதிகாலையில் சூரிய வழிபாடு செய்வதால் என்ன என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இதற்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆன்ம பலம் என்பது அதிகரிக்கும் என்பதுதான். ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது சூரியனை ஆன்மகாரகன் என்றே சொல்லுவார்கள். இது போக ஒரு தலைமை பொறுப்பிற்கு யார் யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள்னு பார்த்தோம்னா, எவருடைய ஜாதகத்திலே இந்த சூரியனுடைய பலம் என்பது அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே ஒரு தலைமை பொறுப்பிற்கும் ஒரு நிர்வாகம் செய்வதற்கும் தகுதியானவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது போன்ற குணங்கள் நமக்கு தேவை என்று சொன்னால் நாம் நித்தியமும் அதிகாலை பொழுதிலே அந்த சூரிய வழிபாடு என்பதை செய்ய வேண்டும். இந்த சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொன்னாலே இதுக்கு ஏதோ ஆதித்ய கிருதய மந்திரம் தெரியணும் அல்லது அருணபாராயண மந்திரம் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. சூர்யாய நமஹா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதை சொல்லிக்கொண்டே அந்த சூரிய ஒளியிலே அமர்ந்து கொண்டு தியானம் செய்தாலே போதுமானது. அப்படியே நேரடியாக கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு, அதுவும் எப்படி அந்த சூரிய உதயமாகின்ற நேரத்திலே அந்த சிகப்பு நிறத்தில் அந்த கிரணங்கள் அப்படிங்கிறது கிளம்பும் இல்லையா? அந்த நேரத்தில் உட்காந்துட்டு அப்படியே தியானம் செய்யும் பொழுது அந்த சூரியனாவர் முழுக்க உதித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருவார் தெரியுமா? ஒரு அரை மணி நேரத்துக்கு பண்ணால் கூட போரும். அந்த சூரிய ஒளியினை அந்த உடம்பிலே வாங்கி கொள்வதன் மூலமாக நம்முடைய உடம்பானது அந்த ஆன்ம பலத்தினை பெறுகிறது. மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக மாறுகிறார்கள் அப்படின்னே சொல்றது. இன்னமும் நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கலி அப்படி டச் பண்ணோம்னா, இந்த மனித மூளையின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம், அதாவது தலைப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னால் சூரியன் பலமாக இருக்கணும்னு சொன்னோம். அந்த தலை நம்ம உடம்பினுடைய தலைப்பகுதின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த தலைப்பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த மூளையானது சிறப்பான முறையிலே செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த சூரிய ஒளி என்பது தேவை. அதனால தான் நம்முடைய பெரியவர்கள் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால், தினந்தோறும் காலையில் எழுந்த உடனேயே ஸ்நானம் செய்துவிட்டு அந்த சூரிய நமஸ்காரத்தினை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை வகுத்து வைத்தார்கள். அதன் மூலமாக நம்முடைய ஆன்மா என்பது பலம் பெறுகிறது. அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்களிலே தடுமாற்றம் ஏதுமின்றி சிறப்பான முறையிலே செயல்படுவதற்கு இந்த சூரிய நமஸ்காரம் என்பது நமக்கு பெரிதும் துணை புரிகிறது. இது போக இந்த சூரியனுடைய ஸ்லோகம் எப்படி தெரியுமா சொல்லும்? ஜபா குசும சங்காசம் காஷ்யபேயம் மகாத்யுதிம் தமோரிம் சர்வ பாபக்னம் பிரணதோஷ்மி திவாகரம் அப்படின்னே சொல்லுவார். அதாவது தமோரிம் சர்வ பாபக்னம் அப்படின்னே சொல்றார். எல்லா பாபங்களும் நீங்கி விடுமாம். தினந்தோறும் காலையிலே நாம் சூரிய நமஸ்காரத்தினை செய்யும் பொழுது எதக்நாத் குருத்தே பாபம் ததக்நாத் பிரதிபுஷ்யதே அப்படின்னு சொல்லுவார். எந்திராத்திரியாது குருத்தே பாபம் தத்ராத்திரியாது பிரதிபுஷ்யதே அப்படின்னே மந்திரங்கள் வரும். அதாவது அந்த இரவு பொழுதிலே எந்த பாவங்களை செய்திருந்தாலும் சரி அல்லது முதல் நாளிலே எந்த பாவங்களை செய்திருந்தாலும் சரி, எல்லா பாவங்களுமே அந்த அதிகாலை பொழுதிலே சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலமாக நீங்கி விடுகிறதாம். இதைத்தான் எப்படி சொல்றான்னு பார்த்தோம்னா, தமோரிம் சர்வ பாபக்னம் பிரணதோஷ்மி திவாகரம் அப்படின்னே சொல்றார். ஆக நம்ம மனிதராக பிறந்தவர்கள் அறிந்தும் அறியாமலும் நிறைய பாவங்களை செய்து கொண்டேதான் இருப்போம். தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறோம். அன்றன்றைக்கு செய்கின்ற பாவங்கள் மறுநாள் காலையிலேயே நாம் அந்த சூரிய நமஸ்காரத்தை செய்வதன் மூலமாக அவை அனைத்தும் நீங்கி விடுகின்றன அப்படின்னு நமக்கு நம்முடைய பெரியவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஆக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தினந்தோறும் அதிகாலை பொழுதிலே எழுந்திருக்க வேண்டும். ஸ்நானம் செய்துவிட்டு கிழக்கு நோக்கி வந்து அமர வேண்டும். அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்தாலே போதுமானது. நம்ம உடம்புல அந்த சூரியனுடைய ஒளியை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதுவும் ஆண்கள் என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த மேல் சட்டை அணியாமல் இடுப்பிலே துண்டினை கட்டி கொண்டு, அதாவது ஒரு வேஷ்டி அணிந்துட்டு அது மேல ஒரு கச்சை இடுப்புல வந்து ஒரு துண்டை கட்டிண்டு அப்படியே உட்காந்து தியானம் செய்ய வேண்டியது. நேரடியாக அந்த சூரிய ஒளியினை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய உடலும் ஆரோக்கியம் பெறுகிறது, உடல் பலமும் கிடைக்கிறது, மனோபலமும் கிடைக்கிறது, புத்திர் பலமும் கிடைக்கிறது. இது போக நம்முடைய ஆன்மாவும் பலம் பெறுகிறது. இதுதான் சயின்ஸா எப்படி சொல்லியிருப்பான்னு பார்த்தோம்னா,
விட்டமின் டி என்பது கிடைக்கிறதுன்னு சொல்றார். சூரிய ஒளியிலிருந்து நேரடியாக அந்த சூரிய ஒளியிலிருந்து ரிச்சா அப்படியே ரொம்ப அதிகமான அளவிலே விட்டமின் டிங்கிறது கிடைக்கிறது. நம்ம அந்த விட்டமின் டியை நம்ம இழக்கிறதுனால தான் என்ன பண்ணுறோம், ரைஸ் போன்ற அந்த மருந்துகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். டாக்டர்கிட்ட போனாலே என்ன சொல்கிறா, உங்களுக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது, உடம்புல எதிர்ப்பு சக்தியே இல்லை, இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது தான் நோய் எதிர்ப்பு திறன் என்பது உங்களிடத்திலே வந்து சேருகிறதுன்னு சொல்கிறா. அதாவது நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சிந்தனைகள் அத்தனையும் காணாமல் போக வேண்டும், நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சிந்தனை திறனானது நேரான பாதையிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால், தடுமாற்றமின்றி ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இந்த சூரிய நமஸ்காரம் என்பது அவசியம் தேவைப்படுகிறது. சூரிய நமஸ்காரம்னா இந்த தியானம் யோகா இதை கற்றுக்கொண்டவர்கள் தான் செய்யணுங்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டு மொட்டை மாடியிலே கூட போய் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு அழகாக சூரியாய நமஹா என்று சொல்லி ஒரு அரை மணி நேரம் அப்படி உட்காண்டிருந்தாலே போருமே. நம்முடைய உடம்பிலே நேரடியாக அந்த சூரிய ஒளியினை கிரகித்து கொள்ள வேண்டியது. அதன் மூலமாக உடம்பு என்பதும் ஆரோக்கியம் பெறுகிறது, மனமும் தடுமாற்றமின்றி செயல்படுகிறது. ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம் இல்லையா, இதில் ஒன்றும் கஷ்டம் இல்லையே. இதுக்காக நம்ம என்ன அதிகமாக செலவு பண்ண போகிறோமா, இல்லை எங்கெங்கேயோ தேடி அலைய போகிறோமா, அதெல்லாம் எதுவும் இல்லையே. கண்ணுக்கு தெரிந்த கடவுளான அந்த சூரியனை வழிபாடு செய்கிறதுல என்ன கஷ்டம் இருக்க போகிறது. அதுவும் அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படின்னு வரும்போது சண்டே அப்படின்னு தானே சொல்கிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் என்ன பண்ணுறோம், வீக்கெண்டுன்னு சொல்லி ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறோம். அதுபோல் அல்லாமல் அதிகாலை பொழுதிலேயே எழுந்திருக்க வேண்டியது, நேரடியாக இந்த சூரியனை வழிபட வேண்டியது. அதன் மூலமாக உடல் பலம் ஆன்ம பலம் எல்லாவற்றையும் பெற்று வாழ்விலே வளமுடன் வாழ வேண்டியது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.